இயக்குனர் அட்லி அவர்கள் தளபதி விஜய் கூட சேர்ந்து தெரி மிர்சன் சொல்லக்கூடிய பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறமா இப்போ தேர்ட் டைமா தளபதி 63 படத்தில் பேரப்பாயிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு இப்போ சென்னை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை பற்றி பல விஷயங்களை இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் சவுத் இந்தியாவில் இது மாதிரி ஜானரில் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அட்லியோட மியூசிக் சென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, அவர் மியூசிக்கை ரொம்பவே ரசித்து கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மானோட இந்த கருத்துக்கு அட்லி ரொம்ப உருக்கமான பதிவு ஒன்று ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are moments that stand still and seem like lifetime. This is one such moment. To hear these words of appreciation from the person I admire and respect. It's a lifetime achievement for a fanboy like me. Thanks so much sir. This motivates me to work harder. Love you always ரஹ்மான் சார் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி 63 படத்தில் நம்ம விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கதாபாத்திரங்களை விவேக், யோகி பாபு, அப்புறம் கதிர் இவங்களாம் நடிக்கிறாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் விஜய் ஃபேன்ஸுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வகையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தன்னோட நெருங்கிய நண்பரும் தளபதி 63 படத்தோட பாலாசினோட விவேக்கு நேற்று ட்வீட் போட்டிருக்காரு. அதில் தளபதி 63 படத்தை பற்றி அடிக்கடி அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் நண்பர் சந்தோஷுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் சேர்த்து பதிலளிக்க விதமாக ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம லிரிசிஸ்ட் விவேக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டிவிட்டி லெவல் சந்தோஷம்னா நீங்கள் பண்ணதுக்கு நம்ம பசங்க பண்ணதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு பதிலளிக்க விதமாக இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் ஹாய் செல்ல குட்டீஸ், ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட், எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ப்ரெஷர், உங்கள் கூட பேசாமல் விட்டுட்டேன், சாரி, வில் ஜாயின் வித் யூ ஆல் சூன். டு டியர் தளபதி ஃபேன்ஸ், உங்களுக்கு அப்டேட் கொடுக்காமலா, வில் ட்ரை டு கிவ் சூன், கொடுக்குறனாலும் உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்டுறணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாகவும் சந்தோஷமாகவும் ட்வீட் போட்டிருக்காரு. சர்க்கார் படத்தில் பாடலாசிரியர் விவேக் கைவண்ணத்தில் உருவான எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அந்த வகையில் நிச்சயம் தளபதி 63 படத்தில் இடம்பெற பாடலும் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் தளபதி 63 படத்தில் ஜாயின் இருக்கக்கூடிய நடிகர் கதிர் இப்போ ரீசெண்டாக பத்திரிகை ஒன்று பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ரசிகர்கள் நடிகர் விஜய் மேலே வச்சிருக்க அன்புக்கு அளவே கிடையாது, அதை யாராலும் தொட முடியாது, அது வேற லெவலான அன்புன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் கதிர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.